ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அருள் ஹியர். ஐம் அ ஃபார்மசிஸ்ட். வேர்ட்ஸ் ஆர் சீட்ஸ் அப்படிங்கிற இந்த சேனல் மூலிமா உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த சேனல் எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்ம பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு விதைகள். ஒரு சீட் கேன் கிரியேட் அ மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்த இந்த சேனல் மூலிமா ஐ எம் கோயிங் டு ஷேர் ஸோ மெனி வேல்யூபிள் இன்புட்ஸ். இன்றைக்கி பீயிங் த ஃபஸ்ட்டு வீடியோ, இன்றைக்கி கிறிஸ்மஸ் 2024 ஆரம்பிக்கிறது வந்து இட்ஸ் மோர் ஹாப்பி. இந்த வீடியோ மூலிமா நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி அப்படின்னா, டாப் 5% பீப்புளுக்கும் பாட்டம் 95% பீப்புளுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன? ஏன் இந்த டாப் 5% பீப்புள் லைஃப்பில் ஜெயிச்சிருக்காங்க, பாட்டம் 95% பீப்புளால் ஏன் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டாப் 5% பீப்புள்கிட்ட இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி என்ன? அது பாட்டம் 95% பீப்புள்கிட்ட ஏன் இல்லை அப்படின்னா, இந்த பாட்டம் 95% பீப்புள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பொட்டன்ஷியல் நாலேஜ் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இந்த டாப் 5% பீப்புள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில் வந்து அப்ளைடு நாலேஜ். அப்படின்னா என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆனால் அந்த விஷயத்தை நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் டாப் 5% கேட்டகரிக்குள்ளே போகிறேன்னா ஆர் பாட்டம் 95% கேட்டகரிக்குள்ளே வரப்போகிறேனாங்கிறத டிசைட் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த டாப் 5% பீப்புள்கிட்ட இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் குவாலிட்டிஸ் ஆர் ஆட்டிடியூட்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு 6 ஆட்டிடியூட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். இந்த 6 ஆட்டிடியூடும் நீங்கள் ஆன் டெய்லி பேசிஸ் டெவலப் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, யூ பிலாங் டு டாப் 5% கேட்டகரிக்குள்ளே வந்துடலாம். இப்போ வரைக்கும் நம்ம எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நோ பாதரைசேஷன். வரப்போகிற வருஷம் 2025 கோயிங் டு பி அ மிராக்கிள் இயராக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா, இந்த 6 குவாலிட்டிஸை டெவலப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி, குட் மென்டல் ஹெல்த். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண உடனே அந்த லேப்டாப்போட ஸ்க்ரீனில் என்ன வருது அப்படின்னா, சாஃப்ட்வேர் கரப்டட் அப்படின்னு வருது. அப்போ அந்த லேப்டாப்போட ஏதாச்சும் யூஸ் இருக்கா? நோ யூஸ். சேம் திங், இப்போ நான் ஒரு ஹியூமன். இந்த ஹியூமன் பாடி அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் மிஷின். கடவுள் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்மளை படைச்சிருக்கார். இந்த ஹியூமன் பாடியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் என்னன்னு சொல்லி பார்த்தா உங்களோட பிரெயின். இந்த பிரெயினை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்? இப்போ கரண்ட் சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த சோசியல் மீடியாவில் அப்படியே கன்சியூம் ஆகிருக்காங்க. உங்களோட இந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக இருந்தால் தான் இந்த என்டையர் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த பாடியை நம்மளால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். தாமரையின் உயரம் தண்ணீரின் உயரம்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய எண்ணம் அவனோட எண்ணங்களின் உயரம். என்னோட தாட்ஸ் எப்படி இருக்குது? ஏன்னா என்னோட தாட்ஸ் தான் இஸ் கோயிங் டு கிரியேட் அ ஃபீலிங். அந்த ஃபீலிங் தான் கோயிங் டு கிரியேட் அ வேர்ட். அந்த வேர்டு தான் கோயிங் டு கிரியேட் அ ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் தான் வில் கோயிங் டு கிரியேட் அ ரிசல்ட். இப்போ நல்ல ரிசல்ட் வேணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நான் எங்கேருந்து மாற்றணும்? என்னோடய தாட்லேருந்து கரெக்டாக இருக்கிறத நான் மாற்றணும். ஓகே, இந்த தாட்டை டிசைட் பண்ணுறது யார்? எதெல்லாம் என்னோடய தாட்ஸ்க்குள்ளே வருது அப்படின்னா, நீங்கள் பார்க்குற, பேசுகிற, பழகிற ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அசோசியேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து, சார் ஒரு 5 மினிட்ஸ் தான் சார் யூடியூப் பார்க்கலான்னு போனேன், ஆர் இன்ஸ்டாகிராம் பார்க்கலான்னு போனேன், ஒரு 2-3 ஹவர்ஸ் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரெயின் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க. ஒரு சின்ன பையன் ஓடுறான், அது ஒரு வீடியோ. அடுத்தது ஒரு நாய்க்குட்டி, அடுத்தது ஒரு கார் ஆக்சிடென்ட்டு, அடுத்தது ஒரு பெரிய மாட்டு பண்ணை, இப்படி ஒன்று காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பிரெயின் வந்து இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ விஷயங்களை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எக்யூப் ஆகலை. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்மளை அறியாமல் டைம் கன்சியூம் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம அதை முடிச்சுட்டு வைக்கிறப்ப ஐ கேன் ஏபிள் டு ஃபீல் த டிஃப்ரென்ஸ். பயங்கர டயர்டாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு 24/7 ரன் ஆகிற மாதிரி 300 நியூஸ் சேனல்ஸ் இருக்கான். இந்த ஒரு நியூஸ் சேனலோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, உங்களோட டைம், உங்களோட ஐபால் டைம் அவங்களுக்கு தேவைப்படுது. நம்ம நினச்சிட்டு இருக்கலாம், சார் நான் 1 ஹவர் டிவி பார்க்கக்கூடாது. ஐ யூஸ் டு டேக் செஷன்ஸ் இன் காலேஜஸ். அப்போ பசங்க கேட்பாங்க என்கிட்ட, சார் 1 மணி நேரம் டிவி பார்க்கக்கூடாதா சார், தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 1 மணி நேரம் நீங்கள் டிவி பார்க்குறீங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தோட 1 மணி நேரம், உங்கள் தெருவு, உங்கள் ஊர், என்டையர் ஸ்டேட், என்டையர் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் டைம் டிவி முன்னாடி போடுறோன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் என்ன திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதே டிசைட் பண்ணுறது யார்? இந்த நியூஸ் சேனல்ஸ். உங்களுக்கு தெரியும், இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து யாரோ ஒருத்தங்களை சார்ந்து இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அதோட இன்ஃப்ளூயன்ஸாகவே நம்ம மாறிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் சாஃப்ட்வேர், உங்களோட பிரெயின். ஒரு நாளைக்கு ஹியூமன் பிரெயினில் ஆவரேஜாக 60 to 70 தாட்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க. 60 to 70 தாட்ஸ் வர்றப்ப அதில் வரக்கூடிய எண்ணங்கள் எனக்கு பாசிட்டிவாக வருதா, நெகட்டிவாக வருதா? பாசிட்டிவாக வரல, நெகட்டிவாக வருது, ஆர் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்னா என்னால் தேவைப்படக்கூடிய அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக க்ரியேட்டிவாக திங்க் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் குட் மென்டல் ஹெல்த். இதை ஃபஸ்ட்டு குவாலிட்டி நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியது. செகண்ட் திங், உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்.
இப்போ எப்படி பிரெயின் வந்து சாஃப்ட்வேர்னு சொன்னனோ, சேம் திங் உங்களோட உடம்பு தான் உங்களோட ஹார்ட்வேர். இந்த உடம்பு நான் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கோவில்னா இந்த உடம்பு தான். இன்னைக்கு காலையில எத்தனை பேர் வாக்கிங் போனீங்க? இந்தியன் கவர்மெண்ட் வந்து வாக்கிங் போறத பேன் பண்ணல. அதுக்கு எதுவும் சார்ஜ் பண்ணல. ஆனா நான் வாக்கிங் போனேனா இல்லையா? பேர் மினிமம் ஒரு நாளைக்கு மினிமம் 45 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், என்டையர் ஹியூமன் பாடியில ஹார்ட்டுக்கு அப்புறம் பிளட்ட பம்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க ஒரே ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளோட கால் பாதம் தான். நம்ம நடக்கிறப்ப தான் பிளட் ப்ரெஷரில் நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் பிளட்டு பம்ப் ஆகி மேலே வரும். டெய்லி நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங் நடந்து பாருங்கள். உங்கள் பிரெயினில் ஹாப்பி ஹார்மோன் செக்ரிட் ஆகிட்டே இருக்கும். புது புது ஐடியாஸ் வரும். டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. படுத்த உடனே தூக்கம் வந்துடும். இன்றைக்கி நிறைய பேர்த்துல ஒரு பெரிய ப்ராப்ளம், சார் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த். இது வந்து 2வது ஆட்டிடியூட் ஆர் குவாலிட்டி ஆஃப் ஏ டாப் 5% பீப்புளோட கேட்டகரி. 3rd ஃபேமிலி ஹாப்பினஸ். இன்றைக்கும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபாதர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், ஒரு பையனோட அப்பா சொன்னார், சார் நான் கேட்குறப்ப கூட பையன் ஃபோன் பார்த்துக்கிட்டே சரிப்பா, ஓகேப்பா பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டே, உங்களோட ஃபேமிலி டே அப்படின்னா, ஃபேமிலி டைம் அப்படின்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டின்னர் சாப்பிட்றப்ப எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை அப்பாட்ட கேளுங்க, இன்றைக்கி எப்படிப்பா போச்சு டே, இன்றைக்கி எப்படிமா போச்சு டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்கள் ஃபுட்டை பார்த்து, உங்கள் பிளேட்டை பார்த்து சாப்பிடுங்க. நிறைய பேர்த்துக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களோட எல்லாத்தோட ஹிஸ்ட்ரியும் எடுத்து பார்த்தா, இவங்க எல்லாருமே ஸ்க்ரீன் பார்த்துட்டு சாப்பிட்றவங்க. எய்தர் ஃபோன் ஆர் டிவி ஏதோ ஒன்று பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. உங்கள் பிரெயினால் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப தான் அதில் இருக்கக்கூடிய கலர், அதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ், அதோட டேஸ்ட், இதெல்லாம் தான் நம்மளோட டைஜஷன் ஹார்மோன்ஸ்லாம் செக்ரிட் பண்ணி நல்லா டைஜஸ்ட் ஆகும். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் உங்களுக்கு போய் கிடைக்கும். யூ கேன் ஏபிள் டு ஃபீல் த கம்ப்ளீட்னஸ். அதனால் உங்களோட ஃபேமிலி ஹாப்பினஸ்னு ஒன்று வர்றப்ப ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி. இது வந்து 3rd குவாலிட்டி. 4th ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் 99% காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஸ். இப்போ என்னோடய ஃபினான்ஸை நான் டேக் கேர் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக அந்த வீடியோவை கேட்குறீங்க, ஆர் ஒரு ஒர்க்கிங் உமன் ஆர் ஒர்க்கிங் மென்னாக அந்த ஸ்டுடியோ இந்த வீடியோவை பார்க்குறீங்க, கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் என்னோடய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கான அவென்யூஸை ஓப்பன் பண்ணிட்டேன்னா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு எவ்வளோ இன்கம் வருது, அதில் 10% சேவிங்கில் எடுத்து வைக்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃப்யூச்சர் மணி, ஹாப்பினஸ் மணி, சீடு மணி, இந்த மாதிரிலாம் பிரித்து சொல்லலாம் பணத்தை பற்றி. இதெல்லாம் நான் பண்ணுறேன்னா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். ஒருவேளை பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். என்னோடய இன்கம் எவ்வளோ, அது நான் மந்த்லி எவ்வளோ தான் செலவு பண்ணுறேன், அந்த பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறேன், அது எப்படி வந்து எனக்கு ஹை ரிட்டர்ன் ஆர்ஓஏன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அப்படிங்கிற குவாலிட்டியை வளர்த்துங்க. இது வந்து 4th குவாலிட்டி ஆஃப் டாப் 5% பீப்புளோட கேட்டகரி. 5th வந்து காட். இன்றைக்கி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஐ டிட் 1 minute ப்ரேயர். நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூலிமா பீப்புளுக்கு, இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு 1% அவங்களோட லைஃப்பில் சேஞ்ச் இருந்தால் கூட மை டைம் இஸ் ஒர்த் இன்வெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு வேளை கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட யூ ஹேவ் சூப்பர் பவர்ஸ். உங்களோட அம்மா அப்பா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, இயற்கை மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை, அதை நினச்சி எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிங்க. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு குவாலிட்டி. 5th சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னோடனே நம்ம நினச்சிக்கோம், நான் போய் ஒரு 1000 மரம் நடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை மரம் நட சொல்லி நான் சொல்லலை. நீங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் ஒரு கடைக்கு போகிறீங்க, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு வேலையை வெளியில் போயிட்டு வரீங்க, ஒரு வேப்ப மரம் பார்க்குறீங்க, அதுக்கு கீழே நிறைய விதைகள் கிடக்கும். அதை எடுத்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு நடந்து போகிறப்ப எங்கே மரம் இல்லையோ சும்மா அந்த மண்ணில் போட்டு போங்களேன். யூ ஆர் டூயிங் எ ஃபென்டாஸ்டிக் ஜாப். நாங்கள் ஒரு தடவை பூட்டான் டூர் போயிருந்தோம். அங்கே வந்து எங்கள் கூட அந்த கைடு வந்துகிட்டே இருந்தார். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் புத்திசம் கம்யூனிட்டி, அவங்களாம் பெரிய பெரிய ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பெருசாக இருக்கும் அவங்களோட பாக்கெட்லாம். என்ன சின்ன குப்பை கிடந்தாலும் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டார். ஃபஸ்ட் நாள் நான் எதுவும் கேட்கல. செகண்ட் டே ஐ கான்ட் ஏபிள் டு ரெசிஸ்ட். அவர்கிட்ட கேட்டேன், சார் அந்த குப்பை எதுவுமே நீங்கள் போடல, நீங்கள் எதுக்கு எடுத்து உள்ளே வச்சுக்கிறீங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அவர் சொன்ன ஒரு வேர்டு பயங்கர இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிச்சு என்னோட மைண்டில். என்ன தெரியுமா சொன்னார், சார் அந்த குப்பை என்னோடதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பூட்டான் என்னோடது அப்படின்னார். அதனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ரோட்லேயே துப்புறது, அந்த மாதிரி அன்வான்ட் வேலை எதுவும் பண்ணாதீங்க. இப்போ கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேரி பேக் வாங்குறதுக்கு பதிலாக யூ கேன் கேரி எ பேக். இது வந்து பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. அங்கே போய் கேரி பேக் கொடுங்கன்னு கேட்குறதுக்கும் வைல் கோயிங் யூ கேன் கேரி எ பேக். இந்த 6 குவாலிட்டிஸை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி எ மேக்னெட். உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் உங்களை பிடிக்கும். யூ வில் பி லைக் உங்களோட பயோ மேக்னட்டிசம் அதிகமாக இருக்கும். சரி, இந்த பையன்கிட்ட பேசினா, இந்த பொண்ணுகிட்ட பேசினா ஒரு பாசிட்டிவிட்டி என்னால் ஃபீல் பண்ண முடியுது, இவங்க சொல்கிற இன்புட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் ரிப்பீட். ஃபஸ்ட், குட் மென்டல் ஹெல்த், குட் ஃபிசிக்கல் ஹெல்த், உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், உங்களோட ஃபேமிலி ஹாப்பினஸ், உங்களோட காட் பவர், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த 6 குவாலிட்டியும் பக்காவாக டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கிரியேட் அ ஹியூஜ் இம்பாக்ட் இன் த சொசைட்டி.
பை த வே என்னோட நேம் அருள். ஐ டிட் மை பி ஃபார்மசி. ஐ எம் குவாலிஃபைடு ஃபார்மசிஸ்ட் அண்ட் ஐ டிட் மை எம்பிஏ முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் இன்ட்டு ஃபார்மா ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து நவ் ஐ பிகம் அ பர்சனல் கோச். ஐ ட்ரெயின் பீப்புள். ஐ ஹெல்ப் பீப்புள் இன் போத் வே ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.